கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு. இதுல அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்குது. தினமலருமே அதை கோட் பண்ணி பேசியிருக்காங்க. இதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க? ஐயான்ஸ் அண்ட் மேட்ரிஸ் அவங்க ரொம்ப, அதாவது துல்லியமாக கருத்து கணிப்பு எடுத்து அந்த கருத்து கணிப்பு என்றுமே வெற்றி பெற்றதுதான் வரலாறு. ஒரு ரீசெண்டா நடந்தது பீகார் தேர்தலில் எடுத்து நீட்டா வச்சுட்டான். இவன் தான் மகாகட்பந்தன், ஒண்ணுமே கிடையாது, இந்திய கூட்டணி தான் அப்படின்னு எடுத்து வச்சான். அதே மாதிரி கிட்டத்தட்ட மகாகட்பந்தனுடைய முக்கிய குடும்பமாக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் குடும்பமே நீ வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் மும்பை போயிட்டான், ஒருத்தன் டெல்லி போயிட்டான், ஒரு அம்மா அப்படி இப்படின்னு எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த வீடே அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளவு துல்லியமா கிட்டத்தட்ட 7-8 தொகுதி தான் வித்தியாசன்ற அளவுக்கு கணிச்சு விட்டானுங்க. அது போக நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, தொகுதி வாரியாக போயிட்டீங்கன்னா, அது இன்னும் ரொம்ப இன்டெப்தா போயிட்டு அந்த வெற்றி சதவீதம், ஒரு வேட்பாளருடைய வெற்றி சதவீதத்தை முதற்கொண்டு அதுதான் உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு ஆக்கிட்டான். ஸோ அப்படிங்கும் பொழுது நேர்மையான ரிசல்ட். சும்மா இந்த ஐடிபிஎஸ் ஐபிடிஎஸ் உட்காந்துருக்கானே, இதுதான் இது தேர்தல் முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளவு பெரிய திமுக காரன் தெரியுமா, அந்த காலத்துல இருந்து நான் திமுக காரன் அப்படின்னு யாரு இந்த ஐபிடிஎஸ் ஓனர் முடிவுகள், அதாவது சர்வே முடிவுகளை வெளியிடுறார். நேற்று உங்களை போட்ட ஜேர்னலிஸ்ட்லாம் கூப்பிட்டு வச்சு பத்திரிகையாளர் ஆஃபீஸில் வச்சு வெளியிடும் பொழுது எல்லாம் நல்லா இருக்கு, டிஎம்கே தான் ஜெயிக்கும், ஏடிஎம்கே வழக்கம் 2வது வரும், 3வது விஜய் வருவார், 4வது இதர அணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சோடனே, அதை எப்படி சார் சொல்றீங்க, இதை எப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்கன்னு கீழே இருக்கவங்க கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கறதுக்கு அவனால பதில் சொல்ல முடியல, கோபம் வருது. கோபத்துல ஏதோ திட்டுறான் வைக்கிறான், அப்படியே கேள்வி கீழே இருந்து கேட்க அப்படி ஒரு 2 நிமிஷத்துல டக்குன்னு வார்த்தை விட்டான். என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நான் எவ்வளவு பெரிய டிஎம்கே காரன் தெரியுமா, நான் அந்த காலத்துல இருந்து திமுக விசுவாசி, அவ்வளவு தூரம் அறிவாளத்துல நான் உள்ள போனா அப்படி இப்படின்னு அவன் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சான்.